நான் இன்கேஸ் ஒரு ப்ராப்பர்ட்டியை வந்து வாங்கி விற்கிறேன் அப்படின்னா அதில் வந்து என்னோட செல்லிங் ப்ரைஸ்லேருந்து என்னென்ன காஸ்ட்டை ரெடியூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கும். ஏன்னா சமீபத்திய பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸேஷன், அதாவது பணவீக்கத்துக்கான அந்த சலுகையை வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. அப்போ வந்து இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு ப்ராப்பர்ட்டி 70 லட்ச ரூபாய்க்கு விற்கிறேன் அப்படின்னா, நான் ஒரு 30 லட்ச ரூபாய்க்கு வாங்கியிருந்தேன் அப்படின்னா 70 லட்சத்தில் என்னால் அந்த 30 லட்சத்தை ரெடியூஸ் பண்ண முடியும். ஆனால் வேற என்னென்ன அந்த 30 லட்சத்துக்கு கூட என்னால் ஆட் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நீங்கள் அந்த ப்ராப்பர்ட்டி பர்ச்சேஸ் பண்ணும்போது ஸ்டாம்ப் டியூட்டி கட்டியிருப்பீங்க. அது நீங்கள் 80Cல கிளைம் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா அதையும் நீங்கள் உங்கள் காஸ்ட்டில் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். இது மட்டும் இல்லாமல் இன்கேஸ் நான் அந்த ப்ராப்பர்ட்டிக்கு வந்து ஹவுசிங் லோன் எடுத்திருந்தேன், அந்த ஹவுசிங் லோன் வந்து நான் அதில் இன்ட்ரெஸ்ட் வந்து நான் கிட்டத்தட்ட 2 லட்சத்துக்கு மேலே கட்டியிருக்கேன். 2 லட்சம் வரைக்கும் நான் 24Bல பெனிஃபிட் கிளைம் பண்ணிட்டேன். அதுக்கு மேலே இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் நான் பெனிஃபிட் எதுவும் கிளைம் பண்ணலை அப்படின்னா அந்த இன்ட்ரெஸ்ட்டை கூட உங்களால் காஸ்ட்டில் இன்க்ளூட் பண்ணிட்டு உங்களோட கேபிட்டல் கெயினை கம்மி பண்ண முடியும். இதன் மூலமாக கேபிட்டல் கெயினுக்கான பெனிஃபிட்டையும் வந்து நீங்கள் ஈஸியாக கிடைக்கலாம் வித்தவுட் இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட். ஸோ இது போல ரெகுலர் அப்டேட்ஸ்க்கு டாக்ஸ் வித் சூரியோட சப்ஸ்கிரைபர்